மேடம், இங்கிருந்து தனியா போயிடுவீங்களா? சார், என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் பயந்த லக்ஷ்மி இல்ல. ரேடியோல நேயர்கள் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ற தைரியமான லக்ஷ்மி. நீங்க என்ன பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். நான் அப்புறமா மேடிக்கு ஃபோன் பண்ணி பர்த்டே விஷ் சொல்றேன். குழந்தை வேற தனியா இருக்கான் சார். நான் ஆட்டோ பிடிச்சு சீக்கிரமா போயிடுறேன். வரேன். ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். பர்த்டே பார்ட்டிக்கு நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். இப்ப கொஞ்ச நாளா உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அதனால பின்னாடியே ஓடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. அதான் பர்த்டே பார்ட்டிக்கு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்குமேனு கூப்பிட்டேன். நீங்க சொல்றது சரிதான் சார். குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த புரோக்கர் உண்மையை சொன்னது வரைக்கும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா குழந்தையோட சின்ன சிரிப்பால எனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்கிடுவான். இப்ப குழந்தைதான் சார் என்னோட மன நிம்மதியே. ராத்திரி லேட் ஆயிடும் சார். வேண்டாம் சார். குழந்தை வேற அழுதுகிட்டே இருப்பான். அவனை யார் பாப்பா? மேடம், ரொம்ப நேரம் ஆகாது. ஜஸ்ட் வந்தா கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க டின்னர் சாப்பிட்டு வந்துடலாம். அவையும் கூட வரேன்னு சொல்லிருக்காங்க. வந்தா நல்லா இருக்கும், பாருங்களேன். ஷோ, என்ன சார் நீங்க குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? நான் பார்ட்டிக்கு வந்துட்டா குழந்தைய யார் பாத்துப்பா சொல்லுங்க? என்னாலயும் அந்த கூட்டத்துல குழந்தைய எப்படி சார் எடுத்துட்டு வர முடியும்? வேண்டாம் சார். அவன் அழுதுகிட்டே இருப்பான். அப்புறம் எனக்கு கஷ்டமா போயிடும். வேண்டாம். இல்ல மேடம். சார் ப்ளீஸ் சார். நீங்க எவ்வளவு தடவை கேட்டாலும் என்னோட பதில் வேண்டாம் தான். நான் மேடிக்கு கால் பண்ணி விஷ் பண்றேனே. கிளம்புறேன், நான் வரேன். அத்தை, என்ன அத்தை இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? எங்க? என்ன அத்தை இப்படி கேக்குறீங்க? மேடியோட பர்த்டே பார்ட்டிக்கு ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன? ஹரி சார் சொல்லல? தெரியும், சொன்னாரு. நான் தான் வரலன்னு சொல்லிட்டேனே. வரலையா? ஏன் அத்தை? குழந்தைய தனியா விட்டுட்டு எப்படி பவி வர முடியும்? அதான் மேடிக்கு போன்லயே விஷ் பண்றேன்னு சொன்னேன். ஐயோ அத்தை, நம்மள மாதிரி நடுத்தர குடும்ப பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் தானே எப்பவுமே கிடைக்கணும். குழந்தை காரணம் காட்டி இதெல்லாம் வேண்டான்னு சொன்னா எப்படி அத்தை? குழந்தைக்கு இப்ப பாலை கொடுத்து தூங்க வச்சிடலாம். எப்படியும் ஒரு 2 மணி நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டான். அதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம். வேண்டாம் பவி. அவன் தூங்குனா எப்படி நம்ம அவனை தனியா விட்டுட்டு போக முடியுமா? ஐயோ, நான் அப்படி சொல்லல அத்தை. நம்ம கீதா அக்கா கிட்ட சொன்னா நம்ம வர வரைக்கும் கொஞ்சம் அவங்க பாத்துட்டு இருப்பாங்கல்ல. வேண்டாம் பவி. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல குழந்தைய தனியா விட்டுட்டு போனா தப்பாயிடும். அப்பாக்கு தெரிஞ்சா அது வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு. நீ போ, நான் வரல. அதான் தாத்தாவை பத்தி தெரியும்ல. என்னைக்குதான் அவர் நல்லா பேசிருக்காரு. நம்ம நல்லதே பண்ணாலும் சரி, அதை எப்படியும் அவர் குறைதான் சொல்ல போறாரு. அவரை விடுங்க அத்தை. நீங்க வரீங்கன்னு நான் எவ்வளவு ஆசையா கிளம்பி இருக்கேன். ப்ளீஸ் அத்தை, வாங்க அத்தை. என்ன பவி சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? அத்தை, என்ன அத்தை சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் அத்தை. முதல்ல கீதா கிட்ட கேளுமா போன் பண்ணி. அவ குழந்தைய பாத்துப்பாளா இல்லையான்னு. அவளுக்கு ஏதாவது வேலை இருந்தா அப்புறம் குழந்தைய எப்படி பார்க்க முடியும்? அவ்வளவுதானே. நான் போன் பண்ணி கேக்குறேன். அப்ப வருவீங்களா? அவ பாத்துப்பானா நான் வருவேன். அவங்க பாப்பாங்க. நான் சொன்னா பாப்பாங்க. நீங்க வாங்க அத்தை. சரி வரேன். அப்பா, ஐயோ, இந்த வார்த்தை வர வைக்கிறதுக்குள்ள கடவுளே. சரி வாங்க. என்ன வாங்க? இப்ப நான் என்ன புடவைய கட்டிக்கிறது? எல்லாமே இப்ப தேடணும். தேடி எல்லாம் ரெடி பண்ணணும். ஐயோ, புடவை தானே. ஏகப்பட்ட புடவை சூப்பர் சூப்பரா என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க முதல்ல வாங்க. தண்ணி ஆஃப் பண்ணிட்டு வாங்க. போலாம் வாங்க. வாங்க பவி, நம்ம சூப்பரா ரெடி ஆக போறோம். இருங்க, என்ன பண்ற? முதல்ல சாரி செலக்ட் பண்ணலாம். இருங்க.
பாருங்க. இந்த கலர் எடுப்பா இருக்கு அத்தை. இருங்க வேற பாக்குறேன். வேற வேண்டாம், நான் இதையே கட்டிக்கிறேனே. இருங்க அத்தை பாக்கலாம். இதுக்கு பிளவுஸ் வேற இருக்கு என்கிட்ட, இதே போதும். இல்ல இருங்க அத்தை. இது டல்லா இருக்கு. இதான். இது சூப்பரா இருக்கு அத்தை, கட்டிக்கோங்க. இது வேண்டாம். இது பாரு எவ்வளவு சம்கியெல்லாம் இருக்கு. ஐயோ அதனால தான் சொல்றேன், இது சூப்பரா இருக்கு, நல்லா இல்ல இருக்கு. வேற அது வேற ஜிகி ஜிகி. இத நீங்க கட்டுறீங்க. கொடுங்க. எனக்கு செட் ஆகாது இதெல்லாம். சூப்பரா இருக்கு, அத நம்ம கட்ட போறோம். ஓகே பவி, இது ரொம்ப ரொம்ப ஃபேன்சியா இருக்கு. வாங்க. இது ரொம்ப ஃபேன்சியா இருக்கு. சாரி கட்டலாம் வாங்க. அது பவி சொன்னா அதெல்லாம் கேளு. நல்லா இருக்கும் வாங்க. அத்தை அழகா அழுது போங்க. ஐயோ கண்ணே பற்றும் போல இருக்கு. அது எப்படி அத்தை, எந்த புடவை கட்டினாலும் அவ்வளோ அழகா இருக்கீங்க. இந்த சாரியில மட்டும் உங்களை ஹரி சார் பார்த்தாருன்னா அசந்து போயிடுவாரு. ஹரி சரியா அசந்து போனோம். அவர்னா அவரை மட்டும் இல்ல, பாக்குறவங்க எல்லாரும் அசந்து போயிடுவாங்கன்னு சொல்ல வந்தேன். இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி சாரி எல்லாம் கட்டினது இல்லல, அதான் சொன்னேன். சரி சரி அது இருக்கட்டும். கீதா கிட்ட பேசுனியா? வருவாளா குழந்தைய பார்க்க? சொல்லிட்டேன் அத்தை, இப்பதான் பேசினேன். வந்துட்டு இருக்கேன், நீங்க கிளம்புங்கன்னு சொன்னாங்க. அவன் தூங்கிட்டானா? தூங்கிட்டான். நம்ம கிளம்பலாம், கீதா அக்கா பாத்துப்பாங்க. வந்துருவாங்க, நம்ம போலாம், டைம் ஆச்சு, வாங்க. ரெடியா? ரெடி சார். ஹாய் மேடி, ஹாப்பி பர்த்டே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடி. ரொம்ப ஹாப்பி. தேங்க் யூ. உட்காருங்க. ஓகே. வாழ்த்துக்கள் மேடி. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே மேடி. தேங்க் யூ so much. வாழ்த்துக்கள் மேடி. தேங்க் யூ. வெல்கம். வாங்க வாங்க. ஹாப்பி பர்த்டே மேடி. ஹாய், தேங்க் யூ. வாழ்த்துக்கள் மேடி. தேங்க் யூ. உட்காருங்க. ஓகே. என்ன சார், இன்னும் லட்சுமி எடுத்த ஆளவே காணோம். டைம் வேற ஆச்சு. இல்ல மேடி, மேடம் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஏன் சார்? இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் ஒத்து வராது, நான் மேடிக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளவு பேசி பார்த்தேன், வரமாட்டேன்ட்டாங்க. என்ன செய்ய, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏய் விடு, நீ போய் கேட்க விட்டு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வா போலாம். அங்க பாருங்களேன் யார் வராங்கன்னு.
ஹாப்பி பர்த்டே மேடி. தேங்க் யூ பவி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேடி. தேங்க் யூ so much மேடம். இந்தா. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. என்ன ஹரி சார் அத்தை அப்படி பாக்குறீங்க? இல்ல மேடம் வரமாட்டேன்னு சொன்னாங்க, வந்திருக்காங்க, அதான் ஷாக் ஆயிட்டேன். ஆமா சார், வர வேண்டாம் தான் இருந்தேன். நீங்க வேற கம்பல் பண்ணீங்க. பவி தனியா போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி நீங்களும் கூட வாங்கன்னு கட்டாயப்படுத்தினா. மேடிய நேர்ல பார்த்து விஷ் பண்றதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் தானே, அதான் வந்தேன். ஹரி சார் அத்தை இந்த காஸ்டியூம்ல எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன செம்மையா இருக்காங்க. கண்ட்ரோல். லக்ஷ்மி மேடம் மறைக்கிறாங்க. சரி டைம் ஆச்சு, கேக் விட்டு போலாமா? போலாம். வாங்க 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 எல்லாரும் வாங்க, ப்ளீஸ் கம் ப்ளீஸ். வாங்க எல்லாரும். வாங்க அத்தை. டேய் டேய், எல்லாம் ரெடி சார். ஹாப்பி பர்த்டே to you. ஹாப்பி பர்த்டே to you. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you. Thank you. God bless. Thank you sir. ஹாப்பி பர்த்டே. Thank you பவி. இனிய பிறந்தநாள் ரொம்ப வாழ்த்துக்கள் மேடி. தேங்க்ஸ் மேடம். இது போல நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஓகே மேடம். நீங்க வந்ததே எனக்கு பெரிய gift மேடம். இதெல்லாம் எதுக்கு மேடம்? ஹாப்பி பர்த்டே மேடி. Thank you பவி. சரி ஹரி சார் இந்த மொமெண்ட ஒரு செல்ஃபி எடுத்து கொண்டாடலாம் வாங்க. எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ரெடி? எல்லாரும் வாங்க, come on. சீஸ். நீங்க எல்லாரும் என் பர்த்டேக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு உங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். அப்புறம் ஹரி சாருக்கு. ஹரி சார் மாதிரி ஒரு நல்லவரை என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அவர் எனக்கு செஞ்சிருக்க நல்லதுக்கெல்லாம் நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. ஹே மேடி, இப்ப எதுக்கு தேவையில்லாம எமோஷனலா பேசிட்டு இருக்க? சும்மா இரு. சரி கேக் கட் பண்ணியாச்சு, டின்னர் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் Okay, சார். sir. கம் 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 கம். கம் ஆன் மேடி. வாங்க போலாம். அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா சார் ரொம்ப பிளசண்டா இருக்கு. சார் மேடிக்கு இது ஒரு மெமரபிள் பர்த்டேன்னு நினைக்கிறேன் இல்ல மேடி? ஆமா கண்டிப்பா. லக்ஷ்மி மேடம்லாம் நேர்லயே வந்து விஷ் பண்ணிருக்காங்கல்ல. எல்லாரும் வந்ததுல ரொம்ப ஹாப்பி. எக்ஸ்கியூஸ் மீ நாங்க எதுவும் ஆர்டர் பண்ணவே இல்லையே. மேடம், இது காம்ப்ளிமெண்ட் ட்ரிங்க். எங்க ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணதுக்காக நாங்க கொடுக்குற ட்ரிங்க். ஓ மெயின் கோர்சஸை நீங்க அப்புறமா ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி இது என்ன ஜூஸ்? ஆரஞ்சு ஜூஸ் சார். Have it. ஆ இந்தாங்க. Thank you. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். குடிங்க மேடம். பவி, ஹோட்டல்ல ஜூஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்களா? அத்தை இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இப்படிதான் காம்ப்ளிமெண்ட்ரின்னு ஏதாவது கொடுப்பாங்க.
இதுக்கும் சேர்த்து ஃபுட்லயே விலையை ஏத்தி வச்சிருப்பாங்க. ஆமா மேடம், இதெல்லாம் பிசினஸ் ட்ரிக். ஒரு நிமிஷம் இருங்க, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ மேடம், ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டோம். ஏன் என்னாச்சு? ஏன் இதுக்கும் சேர்த்து பில் போட போறீங்களா? ஐயோ இல்ல மேடம், ஒரு தப்பு நடந்துச்சு மேடம். என்ன தப்பு? சாரி மேடம், நீங்க குடிச்ச ஜூஸ்ல ஒரு கிளாஸ் வோட்கா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. பவி, அவர் என்ன சொல்றாரு? என்ன மிக்ஸ் ஆயிடுச்சா? என்ன? அத்தை, வோட்கானா சரக்கு அத்தை. சரக்கா? ஆமா அத்தை. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? காம்ப்ளிமெண்ட்னு ட்ரிங்க் கொண்டு வந்துட்டு இப்போ திடீர்னு வோட்கா கலந்துருச்சுன்னு ஈஸியா சொல்றீங்க. சாரி மேடம், என் மேலதான் தப்பு. வேற டேபிளுக்கு போக வேண்டிய கிளாஸ் உங்க டேபிளுக்கு மாறி வந்துருச்சு. ப்ளீஸ் ஃபர்கிவ் மேடம். ஏங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க? இங்க யார் அதை குடிச்சாங்கன்னு கூட தெரியலையே. அப்படி இல்ல மேடம், அது வந்து ஸ்மெல் வரலையே. இல்ல மேடம், மெல்லெல்லாம் இப்ப வராது மேடம். டேஸ்டும் டிஃபரெண்டாலாம் தெரியாது. ஐயோ அத்தை, மாடி தான் போல. ஏய், மாடி என்ன போதையில தலை தொங்கிடுச்சு. ஏமாந்துட்டீங்களா? அதெல்லாம் இல்ல, சும்மா போதையா இருந்தா எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணி பார்த்தேன். ஐயோ அத்தை, உங்க முகம்லாம் வேற மாறுது. என்னாச்சு அத்தை? ஏதாவது மயக்க வர மாதிரி இருக்கா? நாங்கெல்லாம் தெரியுறோமா? இது பாரு, நானே பயந்துட்டு இருக்கேன் இப்படி ஆயிடுச்சேன்னு. மத்தபடி ஒண்ணுமே இல்ல. இந்த சரக்கெல்லாம் உடனே ஒர்க் ஆகாது அத்தை. டைம் ஆக ஆக தான் ரொம்ப ஏறும். எதுக்கும் இது எத்தனைன்னு சொல்லுங்க. பவி, விளையாடாத பவி. எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் நல்லா இருக்கேன். உனக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா? ஆமா அத்தை, ஒரு மாதிரி போதையா இருக்கு. தலையெல்லாம் சுத்துது வேற. பவி, இது பாரு, விளையாடாத, நிறுத்து. யார் குடிச்சாங்கன்னு எனக்கே தெரியல, நீ வேற திக்கு திக்குன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம யாருக்கும் ஒன்னும் ஆகல. ஒருவேளை இவர் ஏதோ பை மிஸ்டேக் வந்து கேக்குறாருன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இங்க எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்திருக்கீங்கல்ல, எங்க டேபிள் இல்லாம வேற யாருக்காவது கொடுத்திருக்கலாம்ல, போய் விசாரிங்க. இல்ல மேடம், நான் சப்ளை பண்ணதுல தான் மாறி வந்திருக்கு மேடம். நான் உங்க டேபிளுக்கு மட்டும் தான் வந்தேன். மேடம், இந்த ஜூஸ் யார் குடிச்சது?